எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் உங்க சயின்ஸ்டார் அபிராமி. தப்பு யார் செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனைங்கிறது கிடைச்சே ஆகணும். அது யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க வசதி படைச்சவங்களாமே இருக்கலாம், இல்ல ஏழையாவுமே இருக்கலாம். ஆனா அதெல்லாம் முக்கியம் கிடையாது. சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம். தப்பு செஞ்சா தண்டனை கிடைச்சே ஆகணும். அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையோட சென்டர் பாயிண்ட்னு சொல்லாங்க. எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான மாணவர்கள் படிக்கக்கூடிய ரொம்ப பரபரப்பான யூனிவர்சிட்டியில அண்ணா யூனிவர்சிட்டி ஒண்ணு. அந்த யூனிவர்சிட்டியில செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிற ஒரு மாணவிக்கு பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு. அதுவும் வெளியிலலாம் கிடையாது, கேம்பஸ்குள்ளேயே நடந்திருக்கு இந்த விஷயம். அதாவது என்னன்னா, ஒரு இரவு 8 மணி வாக்குல அந்த பொண்ணும் அவங்களோட நண்பரா இருக்கலாம், காதலனா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். இந்த ஜெனரேஷன்ல இதெல்லாம் ரொம்ப அப்படியே இதெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க பேசிட்டு இருக்காங்க, அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மூணாவதா ஒரு மனிதன் ஞானசேகரன் சொல்லிட்டு ஒருத்தன் போய் அவங்கள இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டு அவங்க மிரட்டுறான். இந்த மாதிரி நீ என்கிட்ட இந்த வீடியோ மட்டும் நான் வெளியில விட்டனா என்ன ஆகும் தெரியுமா, உன்னை யார் என்னென்ன பேசுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்டயும் அந்த பையன்கிட்டயும் மிரட்டுறான். இந்த மாதிரி நான் மேனேஜ்மெண்ட்ல சொல்லிடுவேன், உங்களோட படிப்பே போயிடும், உங்க வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மிரட்டுறான் அந்த ஞானசேகரன்றவன். அவன் அந்த இரவு 8 மணி அளவில் கேம்பஸ்குள்ள ஒரு காட்டுப்பகுதியான ஒரு இடம், அந்த இடத்துக்குள்ள இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவன் வந்துட்டு இந்த மாதிரி நீங்க நான் சொல்றதை கேட்டே ஆகணும், நான் இந்த மாதிரி உங்க வீடியோ ஒன்று என்கிட்ட இருக்கு, நீங்க நான் சொன்னதை கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்டயும் மிரட்டுறான், அந்த பொண்ணுகிட்டயும் மிரட்டுறான். ஒரு கட்டத்தில் அந்த பையன் பொண்ணு ஒத்துக்காத ஸ்டேஜ்ல என்ன பண்றான்னா, அந்த பையனை அடிச்சு துரத்திட்டு இந்த பொண்ணுகிட்ட இந்த மாதிரி நீ ஒத்துக்கிட்டே தான் ஆகணும், நீ ஒத்துக்காமலாம் இருக்கவே முடியாது, நான் ஒரு போலீஸ் தான், கண்டிப்பா உன்னை படிப்பை விட்டு நிப்பாட்டிடுவேன், உங்க அப்பா அம்மாட்ட சொல்லிடுவேன், உன் வாழ்க்கையே போயிடுங்கிற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட ரொம்பவே பலவந்தமா நடந்துக்க முயற்சி பண்றான், பிளாக்மெயிலும் பண்றான். இந்த கட்டத்துல அந்த பொண்ணுகிட்ட பலவந்தமா பாலியல் வன்புணர்வுலையும் அவன் ஈடுபடுறான். இதெல்லாம் ரொம்பவே பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்க, உடனே அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க இந்த விஷயத்தை. ஏன்னா இதெல்லாம் சரியா வராது. ஏன்னா பிளாக்மெயில் பண்றவன்ட்ட நம்ம ஒரு தடவை அடிபணிஞ்சு போனோம்னா அதை கண்டினியூஸா இதே வேலையில தான் ஈடுபட்டு இருப்பான். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. வேற ஏதாவது ஒரு பேரண்ட்ஸா இருந்தாங்கன்னா இந்த நேரத்துல அந்த பொண்ணை அடிச்சு துன்புறுத்ததான் மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் எல்லாம் நீ உங்க மேல தான் தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. பட் இந்த பேரண்ட்ஸை நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க தான் பொண்ணு பக்கம் நின்று இருக்காங்க, சப்போர்ட் பண்ணிருக்காங்க. தான் பொண்ணுக்கு எந்த நிலைமையிலையும் தான் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இவங்க அவங்க பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி போலீஸ்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க. இந்த நிலைமையில அந்த பொண்ணோட எஃப்ஐஆர் காப்பி நெட்ல வைரலாகவும் ஆகுது. அந்த பொண்ணோட டீடைல்ஸ், அவங்க யாரு, அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது மிகப்பெரிய தவறான விஷயம். ஏன்னா அந்த பொண்ணு அந்த பொண்ணோட டீடைல்ஸ்லாம் பகிரப்படுது. ஸோ இது கண்டிப்பா இதுக்கு போலீஸ் ஆக்ஷன் எடுப்பாங்க. யாரும் மேக்ஸிமம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வெளியில இது பண்ணாதீங்க அப்படின்ற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் இந்த பொண்ணு துணிஞ்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அவன் மேல ஆல்ரெடி ஒரு சில கேஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கேஸ்லாம் வெளில எடுத்திருக்காங்க. இதுல அந்த ஞானசேகரன் எப்படி அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவன் போலீஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க, அந்த இடத்துல சரௌண்டிங்ல இந்த மாதிரி விஷயம் நடந்த இடத்துல யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சிக்னல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ஞானசேகரன் அப்படிங்கிற இவனோட சிக்னல் அங்க ட்ரேஸ் ஆயிருக்கிறத பாத்துட்டாங்க. பார்த்துட்டு இதை வச்சு இவன் தான் குற்றவாளின்னு உடனே எடுக்கல, அவங்க ஃபர்ஸ்ட் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு அவனுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லாதங்கிற மாதிரி அவன் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். இல்ல நான்லாம் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட டீடைல்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு இந்த மாதிரி ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருந்தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல போய் இவன் சரி இவனோட வீட்டுல போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனப்போ அங்க இந்த ஞானசேகரனோட தம்பி என்ன சொல்லியிருக்காருன்னா, இவனுக்கு இதே வேலையா போச்சு, இதே மாதிரிதான் 2012 ஒரு கேஸ்ல மாட்டினாங்க இவன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே போலீஸ் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க அந்த இடத்துல. உடனே அவன் வீட்டை அலசி தேடும் போது அந்த ப்ளூ கலர் டிஷர்ட்டும் கிடைச்சிருக்கு. இதுல போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவன் போலீஸ் கிட்ட அரெஸ்ட் ஆயிட்டான். இவன் அரெஸ்ட் ஆன அந்த இடத்துல தப்பிக்க முயற்சி பண்ணதுனால இவனோட கை கால் எல்லாம் முறிவு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் ஆயிட்டான். கண்டிப்பா இவனுக்கு இதெல்லாம் தேவைதாங்க. இதை விட தாண்டி அவனுக்குலாம் பெரிய தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் தான். இப்போ இந்த நேரத்துல போலீஸ் அவங்க துரிதமா முயற்சி பண்ணி இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அதே மாதிரி இவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டிங்க, அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது பெரிய யூனிவர்சிட்டி தானே. இந்த யூனிவர்சிட்டியில எப்படி ஒரு சிசிடிவி கேமரா இல்ல ஒரு செக்யூரிட்டி கேமரா வாட்ச் பண்றவங்களாம் பண்ணுவாங்க தானே. ஒரு சிம்பிளா ஒரு சின்ன காலேஜா இருக்குமே இவ்வளவு இதுவா இருக்கும். அப்ப இவன்ட்ட விசாரிக்கும் போது நீ எங்க போன அப்படி எப்படி போன அப்படின்னு கேட்டப்போ அவன் சொல்றான், இந்த மாதிரி பின்னாடி ஒரு சின்ன இடம் இடிஞ்சிருந்துச்சு, அது வழியா தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். ஸோ பின்னாடி இடிஞ்சிருக்கு, அவன் அது வழியா வந்துதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த மாதிரி சில்மிஷத்துலலாம் அவன் ஈடுபட்டிருக்கான். ஆக்சுவலா என்னன்னா, இவன் இதையே ஒரு வாடிக்கையா வச்சிருந்திருக்கான். இவ்வளவு நாள் மாட்டல, பட் இனிமே மாட்டிட்டாலும் எனக்கு கண்டிப்பா தகுந்த தண்டனை தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு நேரத்துல நான் ஒரு பொண்ணா ஒரு விஷயத்த சொல்லணும்னா என்ன நினைச்சேன்னா, அந்த பொண்ணோட விஷயங்கள் வெளியில பகிரப்படவே கூடாது. நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்தா கூட அதுக்கு இதுக்கு நீங்க ரிப்போர்ட் பண்ண பாருங்க. அந்த சேனல் இல்லைனா அந்த வெப்சைட் எதுவாக இருந்தாலுமே சரி, அந்த எஃப்ஐஆர் காப்பி ஷேர் ஆகுது இல்லையா, அதை நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா மற்றவங்களுக்கும் ஷோ ஆகுறது தடுக்கப்படும். என்னன்னா, நீங்க பையனா இருங்க பொண்ணா இருங்க அதெல்லாம் முக்கியம் கிடையாது. யாராவது உங்களை பிளாக்மெயில் பண்ணி ஒரு விஷயத்த செய்ய சொல்றாங்கன்னா கண்டிப்பா அது ஸ்டார்டிங் தான், ஸ்டார்டிங் பாயிண்ட். அது ஒரு பெரிய கிரைமுக்கு நீங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம ஒரு போலீஸ் கிட்டயோ இல்ல உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ சொல்றது தான் ரொம்பவே நல்ல விஷயம்.